your life will never be the same. உன்னையும் கர்த்தர் நிரப்ப வல்லவர். அசாத்தியங்களை செய்ய முடியும். எல்லாவற்றையும் தாண்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். ஆவியானவரே என்னிடத்துல இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. He will touch you this morning. இந்த வேளையிலும் உன்னை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வாஞ்சையோடு கூட கேட்போம், பாடுவோம். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியத்தை தாங்க ஆண்டவரே, எங்கள் சபை மேல் இறங்குங்க ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையாக மக்காய் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. கேளுங்க, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்று. கரங்களை உயர்த்தி, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை. இரண்டு கரங்களை அசைத்து come on. Oh, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அபிஷேகம் ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. நிழல் பட்டம் மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கேளுங்க, நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றும். Come on everyone. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம், கரங்களை உயர்த்தி தட்டலாமா? எல்லாரும் சேர்ந்து நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கேளுங்க, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அபிஷேகத்தின் நாவுகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்நிய பாஷைகளை புதிதாய் மாற்றுகிறார் இந்த வேளையிலும் அவர்.
பாடலாமா? அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழி ஆட்சியோடு கூட ஆசையாய் சொல்லி கேளுங்களேன். ஓ என்னை நிரப்புமே, என்னை என் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ என் ஜீவியத்தை நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. அவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? கேளுங்கள், நீங்கள் யாவரும் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த வேளையில் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி give it up for Jesus Christ. ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் கரங்களை நன்றாக தட்டி give it up for Jesus. Hallelujah. The Holy Spirit of God is so strong this morning. Why should we be filled with the Holy Spirit of God? நம்ம ஏன் ஆவியானவர் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் தெரியுமா? He is our comforter. தேற்றனவாளனாக இருக்கிற தேவனவர் நம்மை அவர் தேற்றி நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அவர் வைப்பார். நீங்க போற இடத்துல எல்லாம் ஜனங்கள் தொடப்படுவார்கள். யாராவது உங்க பக்கத்துல வந்து நின்னாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அதுதாங்க ஆவியானவர் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல நாம் இருக்கிறோமே. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரே. நடந்து போகிற இடத்துல எல்லாம் அபிஷேகம் தான், நடந்து போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் தான். உங்களுடைய கை கொட்டையை தொட்டாலே ஜனங்க சுகமடைவாங்க. ஆமென். அந்த காலத்துல அப்படித்தானே வேதத்துல வாசிக்கிறோமே, பவுலுடைய கை கொட்டையை தொட்டதினால் எத்தனை அற்புதங்கள். கர்த்தர் அவன் கரங்களை யூஸ் பண்ணாராம். அந்த மாதிரி ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கும்போது you can be effective vessels in the kingdom of God. கரங்களை நன்காக தட்டலாமா? சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனதில் இல்லைங்க. தெரியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் அந்த இடத்துல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நாம் அங்கே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு ஒளி உங்க மேல இருக்கும். ஆமென். You will have a divine beauty that you hold in life. ஆமென், ஹல்லேலூயா.